தந்தார், மாடு தந்தார், வீடு தந்தார். உங்க தலைவர் பிரபாகரன் தமிழர்களுக்கு என்ன தந்தார்? இப்படியான கிறுக்குத்தனமான கேள்வியை ஒரு கூட்டம் கேட்க தொடங்கியுள்ளது. அந்த அறிவீன கூட்டத்திற்கு என் இனமான சொந்தங்களின் சார்பாக இந்த பதிலை உரைத்தாக்குகிறேன். தலைவர் பிரபாகரன் தமிழர்களுக்கு என்ன தந்தார்? 8 வயதில் பகத்சிங்கை படித்துவிட்டு அப்பா ஆசைப்படுவது போல அரசாங்க வேலை அல்ல என் இலக்கு, என் மக்களுக்கான அரசாங்கத்தை உருவாக்குவதே என் இலக்கு என சொன்ன பிரபாகரன் எனக்கு சிறு வயதிலேயே மக்களை பற்றி சிந்திக்கும் சிந்தனையை தந்தார். வாழ வேண்டிய இளம் வயதில் மனைவியை கூட்டிக் கொண்டு நாட்டை துறந்து காட்டுக்குள் போனவன் ராமன் அல்ல, எங்கள் ராவணன் பிரபாகரன் என ராவண காவியம் இயற்ற வாய்ப்பு தந்தார். தமிழ் நாய் நாய் என உலகம் விழித்துக் கொண்டிருந்த போது தமிழர்களுக்கு ஒரு இடரனில் புயலென வரும் புலி புலி என நம்பிக்கை தந்தார். அற்ப சலுகைகளுக்காக நம் லட்சியங்களில் இருந்து பின்வாங்கினால் பின் எப்போதும் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என சொல்லி தன்மானத்தோடு வாழ கற்றுத்தந்தார். நாடுதானே வேண்டும், நாங்கள் பெற்றுத் தருகிறோம் என வல்லரசுகள் வரிந்து கட்டிக் கொண்டு நின்ற போதும் கூட சுயமரியாதையோடு பெறுவதே சுதந்திரம் என தனித்து நிற்கும் துணிவை தந்தார். தமிழர்களுக்கென ஒரு தலைவனை சொல் என யாராவது கேட்டால் பிரபாகரன் என பெயர் சொல்லும் வாய்ப்பை தந்தார். தமிழீழ காவல்துறை, நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத் துறைகள், கல்விக் கழகம், கலையோடு பண்பாட்டுத்துறை, ஊடகம், படையணிகள் என தீவுக்குள் தனி நாட்டை கட்டி எழுப்பிய சமகால தமிழ் பேரரசரை பற்றி எம் தலைமுறை படிக்க வரலாறு தந்தார். பெருந்தொற்று பரவும் பேரிடர் காலத்திலும் மதுக்கடை திறக்கும் மனசாட்சியற்றவர்கள் மத்தியில் மதுவில்லா தேசத்தை நிறுவி மக்களுக்கு நோயற்ற வாழ்வு தந்தார். கல்வியை காசாக்கும் கயவர்கள் மத்தியில் கட்டணமில்லா கல்வியை கசடர தந்தார். சுற்றுச்சூழலை சிதைக்கும் சுரண்டல்காரர்களுக்கு மத்தியில் இயற்கையோடு வாழும் இச்சையை தந்தார். இனமே பலம், பலமே இனம் என இன விடுதலைக்காக போரிட்டு செத்தாலும் சாவேன், மண்டியிட்டு கால் நக்கி வாழ மாட்டேன் என்ற திமிரை தந்தார். எந்த தொகுதியில் எந்த சாதி அதிகம் என பார்த்து வேட்பாளர் நிறுத்தும் அரசியலுக்கு நடுவில் சாதியற்ற நாட்டை உருவாக்கி சமத்துவம் தந்தார். பெண்களை எப்படி கண்ணியமாக நடத்த வேண்டும் என்றும் பெண்ணின் வீரத்தை புலிப்படையாக மாற்றி எப்படி மதிக்க வேண்டும் என்றும் அறிவை தந்தார். இம்ரான் பாண்டியன் படையணி, ஜெயந்தன் படையணி, சார்லஸ் அன்றணி சிறப்பு படையணி, கிட்டு பிறங்கி படையணி, குட்டிச்சிறி மோட்டார் படையணி, ராதா வான்காப்பு படையணி, சிறப்பு உந்துகணை செலுத்தி படையணி, விக்டர் கவச எதிர்ப்பு படையணி, சோதியா சிறப்பு படையணி, மாலதி சிறப்பு படையணி, அன்பரசி படையணி, ஈருட படையணி, குறிபார்த்து சுடும் படையணி, சிறுத்தை படையணி, எல்லைப்படை, துணைப்படை, பொன்னம்மாள் கன்னிவெடி பிரிவு, ஆயுத களஞ்சிய சேர்க்கை பிரிவு, பாதுகாவலர் பிரிவு, முறியடிப்பு பிரிவு, கேப்டன் முகிலன் நீண்ட தூர விசேஷ வேவு ரோந்து அணி, ஆழ ஊடுருவும் படையணி, உந்துருளி படையணி என தரைப்படையில் மட்டும் இத்தனை அணிகள். கடற்படையில் நீரடி நீச்சல் பிரிவு, கடல் வேவு அணி, சார்லஸ் சிறப்பு அணி, அங்கையர் கண்ணி ஆழ்கடல் நீச்சல் அணி பெண்களுக்காக, சுலோஜன் ஆழ்கடல் நீரடி நீச்சல் அணி ஆண்களுக்காக, கடற்சிறுத்தை சிறப்பு அணி, சங்கர் படையணி, வசந்தன் படையணி, சேரன் படையணி, பாக்கியன் ஆழ்கடல் தாக்கும் படையணி மற்றும் வான்படையில் கரும்புலிகள், புலனாய்வுத்துறை, வெளியக புலனாய்வு பிரிவு, உள்ளக புலனாய்வு பிரிவு, படைய புலனாய்வு பிரிவு, வேவு பிரிவு, களமுனை முறியடிப்பு பிரிவு, களமுனை மருத்துவ பிரிவு, கணினி பிரிவு, பொறியியல் பிரிவு, விசேஷ வரைபட பிரிவு, அரசியல் துறை, பரப்புரை பிரிவு, கொள்கை முன்னெடுப்பு பிரிவு, தமிழீழ படைத்துறை பள்ளி, ஆயுத உற்பத்தி பிரிவு, மின்னணுவியல் சிறப்பு உதவி பிரிவு, மாவீரர் பணிமனை என எப்படியானதொரு ராணுவ கட்டமைப்பை உலக விடுதலை இயக்கங்கள் உருவாக்க வேண்டும் என்ற படிப்பினையை தந்தார். இனத்துக்கு துரோகம் இழைப்பவன் தேர்தல் உட்பட எதிலும் வெல்லவே முடியாது என்ற பயத்தை தமிழக அரசியலுக்கு தந்தார். முதலமைச்சர் பதவிக்காக தனி நாடாம் திராவிட நாடு கொள்கையை கைவிட்டவர்களுக்கு மத்தியில் கொண்ட கொள்கைக்காக வாழ்வதே வாழ்க்கை என்று கொள்கைக்கு விளக்கம் தந்தார். இனம் கொத்து கொத்தாய் கொல்லப்பட்ட போது டெல்லியில் அமைச்சர் பதவிக்காக சுயநலமாக சண்டையிட்டவர்கள் மத்தியில் தன் பிள்ளைகளை காட்டி மிரட்டிய போதும் அடங்க மறுத்து அடக்குமுறையை எதிர்த்து களமாடும் பொது நலத்தின் பொருள் தந்தார். சொந்த மகனுக்கு பூப்பாதை, மற்றோர் மகனுக்கு முட்பாதை என இல்லாமல் சொந்த மகன்களை போர்க்களத்தில் பலி கொடுத்து தேர்காலில் மகனையிட்ட மனுநீதி சோழனுக்கு மறுபிறவி தந்தார். போர் உச்சத்தில் இருந்தபோது கொத்து கொத்தாக உயிர்கள் போகிறது, எதிரிகளை சிதறடிக்க அவர்களின் சிலரின் குடும்பத்தை சிதறடித்தாலே போதும், அனுமதியுங்கள் என கேட்ட படையிடம் நமக்கு எதிரி அதிகார வர்க்கமே ஒழிய அவர்கள் குடும்பம் இல்லை, அவர்கள் பெண்களும் நம் பெண்களும் வேறல்ல என சொல்லும் அளவுக்கு அறமென்றால்
என்றால் என்ன என்ற அர்த்தத்தை தந்தார். உலக நாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தாலும் நேருக்கு நேர் வீழ்த்த முடியாத துரோகத்தால் தான் என் தலைவனை வீழ்த்த முடிந்தது என பேசும் வீர செருக்கை தந்தார். தலைவர் பிரபாகரன் அவர் குடும்பத்தினர் மற்றும் விடுதலை புலிகளின் நிகழ்வுகளினதுமான 10,000 காணொளிகளை சிங்களப்படை கைப்பற்றினர். ஆனால் ஒரு படத்தில் கூட மதுபான குவளையுடன் தலைவர் பிரபாகரனை காண முடியவில்லை என சிங்கள ராணுவமே சொல்லும் அளவுக்கு ஒரு தலைவன் எப்படி ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதற்கு தன் வாழ்வியல் மூலம் கற்றுத் தந்தார். மகான் கிருபானந்த வாரியாரால் இறைவன் எப்பொழுதாவதுதான் ஒரு அவதார பிறப்பை உருவாக்கி இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பூமிக்கு அனுப்புவதுண்டு. அப்படிப்பட்ட அவதாரம்தான் தம்பி பிரபாகரன். தம்பி பிரபாகரன் என் அப்பன் முருகனுக்கு சமமானவன், அவனுக்கு மரணம் இல்லை என விவரிக்கப்பட்டவர் பிரபாகரன். ஒரு மனிதன் மக்களுக்காக வாழ்ந்தால் அவனுக்கு மரணமே இல்லை என்ற புரிதலை தந்தார். ஆம், ஒரு மனிதன் மக்களுக்காக வாழ்ந்தால் அவனுக்கு மரணமே இல்லை என்ற புரிதலை தந்தார். அவர் இருந்தால் எம் தலைவன், இல்லாவிட்டால் எம் இறைவன். ஆம், அவர் இருந்தால் எம் தலைவன்.